ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸில் வார்ம் அண்ட் வார்ம் வீல் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டியூவல் கியர், ஸ்பெரிக்கல் கியர், ஹைபாய்டு கியர் இந்த 3 கியரையுமே நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வார்ம் அண்ட் வார்ம் வீல் கியரோட ஒர்க்கிங் அண்ட் அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வார்ம் கியர் அண்ட் வார்ம் வீலோட இமேஜ் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கியர் கியர் வீலுங்கிறது வார்முங்கிறது இந்த ஸ்க்ரூ. ஓகேவா? இந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ. ஓகேவா? இது எப்படி ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்க்ரூ கூட தான் மோட்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகி இந்த ஸ்க்ரூ கியரையும் ரொட்டேட் பண்ண தொடங்கும். ஓகேவா? ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஏரியாவுக்குள்ள அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் ஏரியாக்கள், அதாவது கிராஸ் ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து இந்த வார்ம் கியர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வார்ம் கியர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது அப்படிம்பாங்க. ஓகேவா? அது எதனால் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கியர் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஸ்க்ரூ இந்த வார்ம் வந்து ரொட்டேட் ஆகும்போது, அதாவது இந்த ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது நம்மளோட வீல் வந்து ரொட்டேட் ஆகும். பட் ஆனால் அதே சமயம் இந்த வீல் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகாது. அதனால இதை வந்து செல்ஃப் லாக்கிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த கியர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது அந்த அளவுக்கு நாய்ஸ் எதுவுமே வராது, ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேவா? இதில் இருக்க முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ வந்து இந்த மாடல் கியர் ரொட்டேட் ஆகும்போது கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். பட் ஆனால் ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தாலும் டார்க் வந்து அதிகமாக கொடுக்க முடியும். அதாவது லோடு வந்து இந்த கியர் மூலமாக நம்ம லோடை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த வார்ம் அண்ட் வார்ம் வீல் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் மிஷின்ஸில் வந்து, அதாவது டார்க்கை நம்ம அதிகமாக கொடுத்து லோடு கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்து ப்ராடக்ட் பண்ணுற எல்லா மிஷின்லையுமே நம்ம இந்த வார்ம் அண்ட் வார்ம் வீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வார்ம் கியரோட அட்வான்டேஜ் பார்த்துலாம். இந்த வார்ம் கியர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்போது எந்த சவுண்டுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃப் லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் கியருக்கு வந்து ரொம்ப ஏரியா வந்து தேவைப்படாது, கம்மியான அளவு ஏரியாவே போதும். ஓகேவா? அதே மாதிரி இதில் இருக்க அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் பட் ஆனால் இதோட டார்க் இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேஷியோ வந்து சடனாக மாறாது. அதாவது ஹை வெலாசிட்டி ரேஷியோ வந்து இந்த கியர் மூலமாக கொஞ்சம் குயிக்காக அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த வார்ம் கியரோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்ம் கியருக்கு வந்து இந்த வார்ம் கியரோட வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வார்ம் கியர் வந்து டார்க்கு ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் டார்க் அதிகமாக கொடுக்கும். அதானே? ஓகேவா? இந்த டார்க் இது அதிகமாக கொடுக்கறதுனால அந்த இடத்துல வந்து ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த ஓவர் ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இந்த இதுக்கு கண்டிப்பாக நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்கணும். லூப்ரிகேஷன் கொடுக்காம நம்மளால இந்த கியரை வந்து அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.